இவைகளெல்லாம் உறங்கி விழும், இவைகளெல்லாம் அழிந்து போகும், இவைகளெல்லாம் மாண்டு போகும். நீ என் நாமத்தை பிடித்துக் கொள்வாய் என்றால், நீ என்னுடைய சத்திய சுவிசேஷத்தை பிடித்துக் கொள்வாய் என்றால், நீ என் சிலுவையின் மேன்மையை பற்றிக் கொள்வாய் என்றால், நீ என் சமூகத்தில் நின்று கொள்வாய் என்றால், நீ அதை குறித்தே மேன்மை பாராட்டுவாய் என்றால், நீ தலை நிமிர்ந்து நிற்பாய். நீ தலை குனிய மாட்டாய், நீ வெட்கப்பட்டு போக மாட்டாய். நீ உன் நம்பிக்கை வீண் போகாது. கர்த்தர் உன்னோடு கூட இருப்பார். உன் தலை உயர்த்தப்படும், உன் தலை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணப்படும். நீ கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்டு. கர்த்தர் செய்தார் என்று சொல்லு. கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பான். சங்கீதக்காரன் சொல்வது போல இருதயமான தேவ சமூகத்தில் அறிக்கை செய். கர்த்தர் எனக்காக செய்வார், கர்த்தர் எனக்காக இதை நடப்பிப்பார். நான் விரும்புகிற காரியம் தெய்வத்தால நடக்கும். நான் தொடங்குற வேலை கர்த்தர் முடிப்பார். ஐயா, என் படிப்பு கர்த்தரால முடியும். எனக்கு கர்த்தர் வேலையை தருவார். என் குடும்பத்தை கர்த்தர் உயர்த்துவார். என் வாழ்க்கையை கர்த்தர் உயர்த்துவார். என் வாழ்க்கையை கர்த்தர் நன்மை செய்வார். கர்த்தர் எனக்கு சுகம் தருவார். கர்த்தரையே மேன்மை பாராட்டு. நீ தலை நிமிர்ந்து நிற்பாய். நீ கர்த்தரால் உயர்த்தப்படுவாய். கர்த்தரால் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வாய். நீ இனிமேல் தலை குனிவதில்லை. சபை வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தர் சொல்கிறார், தேவனுடைய ஜனமாகிய நீ வெட்கப்பட்டு போக மாட்டாய். கர்த்தர் உன்னை சத்துருவுக்கு முன் தலை வணங்குவதற்கு அனுமதிக்க மாட்டார். இனிமேல் உனக்கு முன் செங்கடல் நிற்பதில்லை. நீ வெட்டாந்தரையிலே நடப்பாய். நீ சத்துருவை ஜெயிப்பாய். சத்துருக்கு நேரிடுவதை உன் கண்கள் காணும், உன் காது கேட்கும். பட்டயத்தை கர்த்தர் அழிப்பார். குதிரையின் வீரியத்தை தெய்வம் இல்லாமலாக்கி போடுவார். பலமானின் செய்கைகளை கர்த்தர் அழித்து போடுவார். கர்த்தர் வருமானத்தில் இருப்பார். ஜெயமோ கர்த்தரால் வரும் சபையே. கர்த்தராகிய தெய்வம் சகலவற்றையும் வாய்க்கப்படுவார். ஆமென் சொல்லுங்கள். ஹல்லேலூயா. தேவன் இப்படி குதிரை இந்த பூமிக்குரிய பலனையும் சக்திகளையும் இல்லாமலாக்கி அழித்து தன் ஜனத்தை கர்த்தர் மெச்சப்படுத்தினார்.